டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கலாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோலிருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதில் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்ட்ல ஓடுது. அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. எனக்கு வந்து இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த கார்ல இருந்து கால் மேல கால் போட்டு உக்காந்து இதே ஏவிஎம் ஸ்டோர்ல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா நான் ரஜினிகாந்த்ல 2.5 வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியார்கள் சிறந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் எஸ் அப்படி உட்காந்து விடுறா வண்டியா ஏவிஎம் அதே ஃப்ளோர், அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்க அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் 2 சிகரெட் நாம வந்து தம்மெல்லாம் அடிச்சுட்டு